ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று டியூஸ்டே லஞ்சுக்கு நாங்கள் ஸ்வீட் சார்லேக்கு போயிருக்கிறோம். பாருங்கோ, ஸ்வீட் சார்லேயில் என்ன சாப்பிட போகிறோம்னு வாங்கோ, வீடியோக்குள்ளே போவோம். போயிட்டு பாருங்க, இப்போ மெனு பார்க்குறேன். நான் இப்போ மெனு பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னென்ன மெனு, என்ன சாப்பாடுகள் உண்டு. என்ன சாப்பாடு உண்டு சூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். இது கூடுதலாக அங்கே சுவிட்சர்லேயில் என்ன சாப்பாடுன்னு சொன்னால் கூட சிக்கன் தான் எடுப்பாங்க, சிக்கன் ரோஸ்ட். ஆனால் அந்த சிக்கன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் சமைக்கிற சிக்கனுக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ சனமண்டா அங்கே இல்லை. அன்றைக்கு போனாண்டு நாங்கள் பாருங்கோ. இதில் அவள் போன உடனே காஃபி எடுத்தோம். ஏன்னா நாங்கள் மார்னிங் வீட்டில் காஃபி குடிக்க இல்லை. அதுபடியாக முதல் காஃபி எடுத்தோம். அங்கே காஃபி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நடுவில் ஒன்ஸ் இந்த வயல் ஒரு வித்தியாசமான காஃபி தானே, நார்மலாக குடிக்கிற காஃபியை விட இது கொஞ்சம் வித்தியாசமான காஃபி உண்டு. ஆனால் உங்களுக்கு தெரியும், இங்கேத்தே காஃபி கொஞ்சம் கச்சலாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த சாப்பாடு தான் நாங்கள் எடுக்க போகிறோம். நல்ல சாப்பாடு இந்த சாப்பாடு முதல்ல நாங்கள் அநேக தரம் இங்கே சுவிட்சர்லேக்கு போயிருக்கிறோம். நான் கொஞ்சம் வெயிட் பண்ண வேணும், சாப்பாடு கொஞ்சம் வெயிட் பண்ண வேணும். காஃபியை குடிச்சு கொண்டு இருந்தோம். கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பாடுகள் எல்லாம் கொண்டு வந்தாங்க டேபிளுக்கு. ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டோம். இன்றைய நாள் எனக்கு சரியான வேலைகளும். நான் அங்கே இருக்கும்போது தான் அப்படியே போயிட்டேன். எந்த அலுவலெல்லாம் முடித்து சாப்பிட்டு சேர்ச்சுக்கு போயிட்டேன். ஒரு ஆளுக்கு கோக், நாங்கள் காஃபி கொடுத்தோம். எங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுக்கு கோக் தான் கூட விருப்பம். அதனுடைய கோக்கை கண்டோன்னே ஏதோ தனக்கு இன்னும் மாதிரி பெருசான ஒரு விருப்பம் உண்டு. நான் கோக் குடிக்க கொடுக்குறேன், இல்லை இருந்துட்டு தான் கொடுக்குறேன். கோக்குன்னா சரியான விருப்பம். கோக்கில் சரி நிறைய சீனிகள் போடுறதான் உடம்புக்கு கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இருந்த ஒரு பிட்ஸா ஒரு என்னென்னு சொன்னால் ஒரு ஃபஸ்ட்டு அதில் சாப்பிட்டா இருந்தது குடிக்கலாம். நெடுக எவ்ரிடே குடிக்கிறேன்டா கூடாது உடம்புக்கு. உங்களோட வீட்லேயும் சின்ன பிள்ளைகள் இருந்தால் சொல்லுங்க, சின்னாக்களோ பெரியாக்களோ சரி, இந்த கோக்கை குடிக்க வேணாம். பாருங்கள், இந்த இப்போ டேபிளில் சாப்பாடு வந்துட்டு மக்களே பாருங்கோ. சிக்கன் ரைஸும் எனக்கு என்னென்ன வந்ததுன்னு சொன்னால் பாருங்கள், என்ன சாப்பாடுன்னு பாருங்கோ. அந்த சேரல மிக்காக்களுக்கு. எனக்கு சாப்பாடு சிக்கன் ஒரு லெக் கொண்டு தந்தவங்கள். லெக்கோட ரைஸ் உண்டு, பாபாயில் ரைஸ் உண்டு. பாபாயில் ரைஸுக்குள்ளே என்ன ஸ்ட்ரிம் போட்டிருந்தவங்க. அதுவும் ஒரு ப்ரெட்டும் தந்தாங்க, அதுவும் சோஸும். அதுதான் என்னுடைய சாப்பாடு. ஒரு ஆளுக்கு ஒரு விதமான சாப்பாடுகள்.
ஹாய், நான் ஒரு டூனா சாண்ட்விச் செய்ய போகிறேன். டூனாண்டி வியட்நாமியன் சாண்ட்விச். அது அதிகமாக இப்படி ப்ரெட்டில் செய்கிறோன்னா இப்படியான ப்ரெட்லாம் செய்வாங்க நாங்கள் வாங்கினோம். ஆனால் இப்போ அவனுக்குள்ளே போட்டு எடுத்துருக்குறேன். நாங்கள் இதை விட கொஞ்சம் பெருசு அன்றைக்கு வாங்கின 2 சாண்ட்விச் 30 ரூபா. வியட்நாமியன் சாண்ட்விச் 30 ரூபாய்க்குடன் இதுக்கு எவ்வளோண்டா கோஸ்ட் பண்ணு. இன்றைக்கு நான் வாங்கினா 6 ப்ரெட் $4. பாருங்கள் எவ்வளோ நட்டம் உண்டு. இப்படி ஒரு ப்ரெட்டை வாங்கினாலே நாங்கள் செய்யலாம். 2 சாண்ட்விச்சுக்கு $30 போச்சு. அதுபடி நான் இன்றைக்கு செய்ய போகிறேன். இந்த ப்ரெட்டின் தேவையான பொருட்களை பார்ப்போம் மக்களே. வாங்க. இது ப்ரெட் வியட்நாமின் மாதிரி தான். கேரட் சுகர் வினிகர் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன். இது கொரியண்டர், இது டொமேட்டோ, இது லெட்டஸ், மயோனேஸும் பட்டர், இது டூனா போட்டு வச்சிருக்கிறேன். டூனா சில்லி, க்ரீன் சில்லி அண்ட் ஒனியன். கொஞ்சம் சாடையாக உப்பும் போட வேணும். சாண்ட்விச்சாக செய்வோம் வாங்கினா $30 கொடுத்து வாங்க வேணும். பெப்பரும் போட்டு வச்சிருக்கிறேன். இது இப்படி ரெண்டா வெட்டுவோம். ரெண்டா வெட்டிட்டு பட்டர் போடுவோம். பட்டர் எப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ளேயோ ஒளியில் வச்சாலும் கட்டியாக தான் இருக்கு. எவ்வளோ இதுகள் செய்யாது. பட்டர் அப்படியே போடுவோம். மயோவை கொஞ்சம் போடுவோம். இதுக்குள்ள மயோ முடிஞ்சது இல்லை. மயோ செய்து வைப்போம். இந்த மாதிரி நட்டுக்கு வாங்குறது இன்னொரு மயோ செய்வோம் ஐடியாவில் இருக்கிறேன். ஓகே, மயோ இதை மிக்ஸ் பண்ணுவோம். இதோட டூனா, பச்சை மிளகாய், வெங்காயம், மிளகுத்தூள் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். நாங்கள் வாங்கினது $30 ட்ரெண்டு இந்த இது பீஃப் சிக்கன் ஒன்றுக்கும் ஒரு விலை. பீஃப் என்றபடியாக அப்படி கூட காசு போச்சுதோ தெரியாது. இதுக்கு முதல் என்ன செய்வோம் என்று சொன்னால் கேரட் எடுத்து வைப்போம். இந்த கேரட் என்ன செய்திருக்கிறேன்னா இப்படி இந்த மாதிரி சீவி கொஞ்சம் சுகரும் போட்டு வினிகரும் போட்டு வச்சுருக்கிறேன். சாடையான உப்பும் போட்டு வச்சுருக்கிறேன். இதை இப்படி வச்சுட்டு நான் கையாலாம் செய்கிறோம். ஒன்றும் செய்யலாது, அப்படி தூக்கி வைக்கலாது. இப்படியே போட்டுட்டு கொஞ்சம் இதை போடுவோம். இந்த டூனா சலாடை போடுவோம். இதில் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். இங்கே கொஞ்சம் இது இந்த அளவு இருக்குது. அது கொஞ்சம் பெருசு. டூனாவை போட்டுட்டு மல்லியிலே வைப்போம். அவங்களும் இப்படி தான் வைப்பினும். மல்லியிலெல்லாம் வைப்பினும். போடுறது பேருந்து என்ன செய்கிறேன். லெட்டஸை இப்படி வெட்டி
இங்கே ஒரு சைடு இந்தியாவில் உண்டு. அன்றைக்கு நான் வாங்க எனக்கு சரியான இதாகிட்டு வந்து இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. 30 ரூபாய்க்கு 2 சாண்ட்விச். இதை நாங்கள் அந்த சாண்ட்விச்சை நாங்கள் வீட்டில் செய்யலாம். நாங்கள் ஒன்று ஒன்றா பீஃபு வாங்குகிறோ, சிக்கனை வாங்குகிறதோ அப்படி வாங்கி செய்யலாம். இது இன்றைக்கு டூனா, இவங்களுக்கெல்லாம் டூனா விருப்பம். ஆனபடினா இப்படி சொல்லி போட அந்த டிஷ்யூவால் சுற்றி தந்துடுவீங்க. அதுதான் ஒரு வித்தியாசம். இது ஒரு கட் பண்ணி சாப்பிட்டு நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும். தக்காளி பழம் வச்சுனேன். டொமேட்டோவும் இடையில் வைப்போம். விரும்பினா வேணுமென்றார்கள் வைக்கலாம். டொமேட்டோவும் வைப்போம் இடையில். இப்படி சாண்ட்விச்சை ஆக்கி இப்படி ஒன்று இன்னொன்று செய்வோம். கிறிஸ்பாக இருக்குது. கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த கிறிஸ்பாக இருக்கிறது. பட்டரை பூசும். இதால் பூசுகிற கஷ்டம். இது ஒரு நல்ல ரீதி. இதாலையும் பூசலாம் இருக்கணும்ல. ப்ரெட்டோட பட்டர் செய்கிற வேலை சாண்ட்விச்சோட நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நல்ல ஜம்மியை கொடுக்கும். செய்துட்டு டூனாவை அடுத்த சாண்ட்விச்சை செய்வோம். டூனாவை போடுவோம். சிலர் செய்துட்டு உள்ளுக்கு வைக்கணும். இலையே எல்லாமே தான் போயிடும். கொஞ்சம் பாடின மாதிரி அப்படி வந்துடும். அதை விட செய்துட்டு நாங்கள் பேக் பண்ணிவிட்டு ப்ரெட்டை பேக் பண்ணிவிட்டு இப்படி பேர்ந்து இலைகளை புறம் செய்யலாம். பாருங்க இந்த இதுகளெல்லாம் இந்த மாதிரி தான் அந்த கேரட்டை சீவி வைக்கணும். சும்மா தனி கேரட்டை விட வினிகரில் போட்டு சுகரெல்லாம் போட்டால் தான் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக வரும். டொமேட்டோ வைப்போம். இதையும் வைப்போம். வச்சுட்டு இனி லெடஸை வைப்போம். லெட்டஸை வெட்டிட்டு நடுவால் வெட்டி பீஸாக வைப்போம். அப்படி நல்லொரு டூனா சாண்ட்விச் வந்துட்டு இதையும் வெட்டினா சரி. பாருங்கள் இது எப்படி இருக்குண்டு. அடுத்த டூனா சாண்ட்விச். இருந்த வேலையே இருந்து நான் செய்கிறேன் சாண்ட்விச். ஈஸியான வேலை தானே. சாண்ட்விச்சை சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் எப்படி இருக்குண்டு.
நல்லா இருக்குது, நல்ல சுவையான சாண்ட்விச். நீங்களும் இது மாதிரி செய்யலாம். ஒரு நைட் டின்னருக்கு நல்லது, காலமாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல சாண்ட்விச் இது. வாங்கி நீங்களும் செய்து பார்க்கலாம். ஓகே மக்களே, சுவையான சாண்ட்விச் சாப்பிட்டு கொண்டிருக்கேன், டேஸ்ட் பண்ணிக்கொண்டு. ஓகே, பை பாய்.